Hi guys, welcome back to Vijay Nimmu channel. Use your headphones for better experience. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற படம் 2025ல இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன டிஸ்னியோட ஸ்னோ ஒயிட். 1937ல வால்ட் டிஸ்னியோட முதல் அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிமா ரிலீஸ் ஆன ஸ்னோ ஒயிட் படத்தை தான் இப்ப 2025ல ஒரு லைவ் ஆக்ஷன் படமா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. சோ அடிப்படையான மூலக்கதை அதே தான், ஆனா திரைக்கதையில சின்ன சின்ன வித்தியாசங்களையும் இப்ப இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட அனிமேஷனும் கலந்து கொடுத்திருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இப்ப ரிலீஸ் ஆன இந்த படம் வணிக ரீதியா பெருசா ஹிட் ஆகல, கொஞ்சம் சுமாரான படமா தான் இருந்தது. ஆனா நம்ம சேனல்ல டிஸ்னி பிரின்சஸ்க்குன்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்கு, அதுல ஸ்னோ ஒயிட்டோட ஸ்டோரி இல்ல இல்லையா? சோ இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் சுவாரஸ்யமா கொஞ்சம் ஷார்ட்டாவே பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. முன்னொரு காலத்துல ஒரு அமைதியான ராஜ்யத்தை நீதி தவறாத ராஜாவும் ராணியும் ஆட்சி செஞ்சாங்க. ஒரு பனிக்கால இரவுல அவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதன் ஞாபகமாவே அவளுக்கு ஸ்னோ ஒயிட்னு பேர் வச்சாங்க. ஸ்னோ ஒயிட் வளர வளர ராஜ்யத்தோட எல்லா பகுதியையும் அறிமுகப்படுத்துறாங்க. ஏன்னா இந்த மொத்த ராஜ்யத்தையும் அவ ஆட்சி செய்யும் போது அன்போடையும் நேர்மையோடையும் பொதுமக்கள் மேல அக்கறை இருக்கிற ஒரு நல்ல ராணியா ஆட்சி செய்யணும்னு இவளுக்கு நல்ல பண்புகளை சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. இந்த ராஜ்யத்துல கிடைக்கக்கூடிய அரிய பொருட்கள், உணவு வகைகள்னு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கிறா. ரொம்ப முக்கியமா ஒரு இளவரசி மாதிரி நடந்துக்காம ஒரு சராசரி பொண்ணா பொதுமக்கள் கூட சாதாரணமா பழகி அவங்களுடைய வாழ்க்கை முறையை பத்தி தெரிஞ்சுக்கிறா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிறை குறைகளையும் புரிஞ்சுக்கிறா. இவங்க அரண்மனையில இருக்கிற ஒரு கிணத்துல ஆசைப்பட்டதை சொன்னா அது அப்படியே நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்த பர்த்டே கேண்டில் ஊதும் போது நாம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸ்னோ ஒயிட் யாருக்கும் பயப்படாத தைரியமான நேர்மையான உண்மையான ஒரு அரசியா இருக்கணும்னு அப்பா சொல்லி கொடுக்குறாரு. ஸ்னோ ஒயிட்டும் அதையே தன்னோட ஆசையா சொல்றா. ஸ்னோ ஒயிட் ஆப்பிள வச்சு அவளே உணவை தயாரிச்சு அதை பொதுமக்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறா. மொத்த ராஜ்யமும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. ஆனா உடல்நிலை சரியில்லாம அம்மா இறந்து போயிடுறாங்க. ஒரு சில நாட்கள்லயே தூர தேசத்துல இருந்து வந்த ஒரு பெண்ணோட அழகுல மயங்கி ராஜா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவளுக்குள்ள சில மாய சக்திகளும் இருக்கு. ஆனா அவ அழகானவ மட்டும் இல்ல, கொடூரமானவன். அவகிட்ட இருக்கிற ஒரு மாய கண்ணாடியில எல்லாரையும் விட யாரு அழகின்னு கேட்க அந்த கண்ணாடி நீங்க தான் சொல்லுது. ராஜ்யத்தோட தெற்கு பகுதியில எதிரிகள் வந்திருக்காங்கன்னு ராஜா போருக்கு கிளம்புறாரு. போறதுக்கு முன்னாடி ஸ்னோ ஒயிட்டுக்கு ஒரு செயினை கொடுத்துட்டு போறாரு. ஆனா ராஜா திரும்பி வரவே இல்லை. இந்த மாயக்காரி ஆட்சியை கையில எடுத்தான். விவசாயிகளை போர் வீரர்களா மாத்தினா, தன்னுடைய மக்கள் கிட்ட இருந்தே செல்வங்களை கொள்ள அடிச்சு ஸ்னோ ஒயிட்டோட முடிய வெட்டி அவளை ஒரு வேலைக்காரியா மாத்தி அரண்மனைக்குள்ளேயே அடைச்சு வச்சா. ராஜ்யத்தோட மக்கள் முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. ஸ்னோ ஒயிட்னு ஒரு இளவரசி இருந்ததையே அவங்க மறந்துட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா ஸ்னோ ஒயிட்டே அவ யாருங்கிறத மறந்துட்டு இந்த வாழ்க்கைக்கு பழகிட்டா. வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்க ஒரு நாள் ஜோனத்தன் ஒருத்த அரண்மனையில இருக்க உணவை திருடிட்டு இருக்கான். ராஜ்யத்துல சில மக்கள் வெளியில சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்கிற விஷயம் இவ சொல்லிதான் ஸ்னோ ஒயிட்டுக்கு தெரியுது. இத பத்தி ராணிக்கும் தெரியாதுன்னு நினைச்ச ஸ்னோ ஒயிட் ராணி கிட்ட போய், எங்க அப்பா இருக்கும்போது நாங்களே உணவை தயாரிச்சு மக்களுக்கு எடுத்துட்டு போவோம், அதே மாதிரியே இப்பவும் செய்யலாமான்னு கேக்குறா. ஆனா இந்த ராணி ஒப்பீனியன் சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? உன் அப்பாவோட குணங்கள் வாங்கிட்டும் இருக்கு. பார்க்க இந்த பூவும் அழகாதான் இருக்கு, இந்த வைரமும் அழகாதான் இருக்கு. ஆனா இந்த பூ சீக்கிரமே அழிஞ்சு போயிடும். ஆனா வைரம் அப்படி இல்லை, உறுதியானது, வலிமையானது, எப்பவும் அழியாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. மக்களுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும்னு சொல்றாங்க. அதே நேரம் படை தளபதி திருடினதுக்காக ஜோனத்தனை புடிச்சிட்டு வந்துடுறாரு. கோவப்பட்ட ராணி ஜோனத்தனை அந்த கோட்டை வாசல்ல கட்டி போட சொல்லிடுறா. ஸ்னோ ஒயிட் கிட்ட உனக்கு இந்த ராஜ்யத்தால தகுதியே இல்ல, உன் ஆசைகளை அந்த கிணத்துக்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு போயிடுறா. ஏன் அப்பா எப்பவும் நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், உண்மையா இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. ஆனா இப்ப இந்த ராஜ்யத்துல அப்படி எதுவுமே இல்லையேன்னு ஸ்னோ ஒயிட் ஃபீல் பண்ணி ஒரு பாட்டு பாடுறா. மக்கள் கிட்ட பேசலாம்னா அரண்மனையை விட்டு வெளியே விட மாட்டாங்க. ராணி கிட்டையும் முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. இந்த கிணத்துல நான் ஆட்சி செய்யணும்னு தானே வேண்டுன, அது ஏன் நடக்கல, அது எப்ப நடக்கும்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாருக்கும் தெரியாம ஜொனத்தனை ரிலீஸ் பண்ணி அவன் சாப்பிடறதுக்காக உணவும் கொடுத்து அனுப்புறா. நீ தைரியமான பொண்ணுதான்னு ஜொனத்தன் சொல்லிட்டு போறான். ஆனா இவ இப்படி பண்ணத ராணி பாத்துறா. இந்த தடவை அந்த மாய கண்ணாடி கிட்ட எல்லாரையும் விட யாரு அழகின்னு கேட்கும் போது, இங்க ஒரு வேலைக்காரி இருக்கா, அவகிட்ட இருக்க கருணையை வச்சு பார்க்கும் போது அவதான் அழகின்னு சொல்லிடுது. இதனால கோவப்பட்ட ராணி படைத்தளபதியை வர சொல்லி, நீ அந்த ஸ்னோ ஒயிட்டை காட்டுப்பகுதிக்கு கூட்டிட்டு போய் அவளை கொன்னு அவளோட இதயத்தை இந்த பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்தா நீ என்ன கேட்டாலும் செய்யறன்னு சொல்லி அனுப்புறா.
என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம முதல் முறையா அரண்மனையை விட்டு வெளியில வந்ததுனால ஸ்னோ ஒயிட் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அங்க இருக்கிற ஆப்பிள் பழங்களை பறிச்சிட்டு இருக்கா. அதுல ஒண்ணு நீங்க சாப்பிடுங்கன்னு தளபதிக்கு கொடுக்குறா. அந்த அளவுக்கு ஸ்னோ ஒயிட் எல்லார் மேலையும் ரொம்ப அன்பானவ. இதனாலேயே படைத்தளபதியால ஸ்னோ ஒயிட்டை கொல்ல முடியல. அவரை குற்ற உணர்ச்சி தடுக்குது. இருந்தாலும் ராணிக்கு பயந்து இந்த காட்டுக்குள்ள ஓடி எங்கேயாவது போய் தப்பிச்சிருங்க. இந்த ராணி ரொம்பவும் மோசமானவ. ஸ்னோ ஒயிட் என்ன ஆச்சுன்னு சொல்லி தயங்குறா. என் மனசு மாறுறதுக்குள்ள சீக்கிரம் போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. அங்க இருக்கிற காட்டு விலங்குகள் எல்லாமே ஸ்னோ ஒயிட்டை பார்த்ததும் ரொம்ப அன்பா பழகுதுங்க. எல்லா டிஸ்னி பிரின்சஸ்க்கும் அப்படிதானே. அந்த விலங்குகளே ஸ்னோ ஒயிட்டை கூட்டிட்டு போகுதுங்க. இந்த காட்டுக்குள்ள ரொம்பவும் அழகான ஒரு வீடு இருக்கு. ஸ்னோ ஒயிட்டும் அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. இங்க சில மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெளிவா தெரியுது. ஆனா இப்ப இந்த வீட்டுக்குள்ள யாரும் இல்ல. அந்த விலங்குகள் மாடியில இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போகுதுங்க. அங்க குழந்தைங்க தூங்குற மாதிரி குட்டி குட்டியா 7 பெட் இருக்கு. ஸ்னோ ஒயிட் ரொம்பவும் களைப்பா இருந்ததுனால அதை பார்த்ததுமே படுத்து தூங்கிடுறா. அதே காட்டுல இன்னொரு பக்கம் 7 குள்ள மனிதர்களை காட்டுறாங்க. ஸ்னோ ஒயிட் இப்ப இருக்கிறது இவங்களோட வீட்டுல தான். இந்த 7 பேருக்கும் அவங்களோட குணங்களின் அடிப்படையில தான் அவங்களோட பேரே இருக்கு. இவர் தான் இந்த 7 பேர்லயும் மூத்தவர் டாக். இவர் ஹாப்பி, எப்பவும் சந்தோஷமா இருப்பாரு. இவர் கிரம்பி, எப்பவும் கொஞ்சம் உருணுதா இருப்பாரு. இவர் ஸ்லீப்பி, தூங்கிக்கிட்டே இருப்பாரு. இவர் ஸ்னீசி, தும்மிக்கிட்டே இருப்பாரு. இவர் பேஷ்ஃபுல், வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. கடைசியா டோபி, எல்லாத்துலயுமே சொதப்புவாரு. இவரால பேச முடியாது. இந்த குகைக்குள்ள கிடைக்கிற அரிய வகை ரத்தின கற்களை தோண்டி எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த 7 பேரும் வேலையை முடிச்சுட்டு நைட்டு தான் வீட்டுக்கு திரும்பி வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததும் நைட் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு தூங்க போறாங்க. ஆனா அங்க போர்வைக்குள்ள மறைஞ்சிருக்க ஸ்னோ ஒயிட்டை பார்த்ததும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. எல்லாரும் அந்த ரூமை விட்டு வெளியில போக டோபி மட்டும் உள்ளே மாட்டேங்கிறாரு. அது ஏதோ ஒரு பெரிய மிருகம், நம்மள சாப்பிட வந்து அறக்க அப்படி இப்படின்னு எல்லாரும் ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஆனா டோபி தைரியமா வந்து போர்விய வேலைக்கு ஸ்னோ ஒயிட்டை பாக்குறாரு. ஆனா ஸ்னோ ஒயிட் அவரை பார்த்து பயப்பட இவரும் பயந்து போய் ஒரு இடத்துல மறைஞ்சுக்கிறாரு. பார்த்தா இவருக்கு சரியா மறைஞ்சிக்க கூட தெரியல. முகத்தை மட்டும் மறைச்சபடி ஒரு ஜாடியை பிடிச்சு நிக்கிறாரு. மத்த 6 பேரும் கோமா கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தாலும் ஸ்னோ ஒயிட்டை பார்த்ததும் அமைதி ஆயிடுறாங்க. ஓ, நீ மனுஷியா? எங்க இருந்து வந்திருக்க? உனக்கு பசிக்குதா? நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா கிரம்பி, சட்டத்தை மதிக்காத புரட்சிக்காரங்க மட்டும்தான் இந்த காட்டுக்குள்ள வருவாங்க, நீயும் அப்படித்தானு கேட்க ஸ்னோ ஒயிட் என்ன மன்னிச்சிருங்கன்னு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. உன் பேரை மட்டுமாவது சொல்லுன்னு கேட்க இவ ஸ்னோ ஒயிட்னு சொல்றா. ஸ்னோ ஒயிட்னா இந்த ராஜ்யத்தோட இளவரசி ஆச்சேன்னு டாக் மட்டும் சரியா புரிஞ்சுக்கிறாரு. ராணி என்ன கொல்ல முயற்சி பண்றா, அதனாலதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன்னு சொல்ல டாக் நீ இங்கேயே தங்கிக்கலான்னு சொல்றாரு. ஏண்டா, கடந்த 275 வருஷத்துல முதல் முறையா ஒரு மனுஷி இங்க வந்திருக்கா, அவளை தங்க சொல்றியேன்னு கிரம்பி கடுப்பா பேசுறாரு. சோ இவங்க எல்லாருக்குமே 275 வயசாகுதுன்னு ஸ்னோ ஒயிட்டுக்கு புரியுது. இவங்க அவங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்க்க எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஸ்னோ ஒயிட் கரெக்டா புரிஞ்சுக்கிறா. இது ஒரு மாயாஜால காடு, நாங்க குகைக்கு போய் ரத்தன கற்களை எடுத்துட்டு வருவோன்னு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்க ஸ்லீப்பி அந்த இடத்துலயே தூங்கிடுறாரு. அதே நேரம் வெளியே இடியும் மின்னலுமா இருக்க ஸ்னோ ஒயிட் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்க தங்குறேன்னு சொல்றா. கிரம்பி மட்டும் கடுப்பாகிறாரு. ஆனா மத்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் கோட்டையில ராணி அந்த பெட்டியை வச்சுட்டு இப்ப யாரு அழகின்னு மறுபடியும் மாய கண்ணாடி கிட்ட கேட்க, இந்த தடவை மாய கண்ணாடி காட்டுக்குள்ள இருக்க ஸ்னோ ஒயிட் தான் அழகின்னு தெளிவா அவளோட பேரையும் இருக்கிற இடத்தையும் சொல்லுது. மறுபடியும் கடுப்பான ராணி அந்த பெட்டியை திறந்து பார்க்க தளபதி அதுக்குள்ள ஒரு ஆப்பிள வச்சிருக்காரு.
படை தளபதியை புடிச்சிட்டு வர சொல்றா. உன் மனசுல கொஞ்சமாவது கருணை இருந்தா அதை ஸ்னோ ஒயிட்டுக்கு காட்டுன்னு அவர் சொல்றாரு. நான் என்ன செய்யணும்னு நீ எனக்கு சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி அவரை பாதாள சிறையில அடைச்சிடுறா. இவளை பொறுத்த வரைக்கும் அழகால தான் சக்தி கிடைக்குது, அந்த சக்தியை வச்சு எதை வேணாலும் செய்ய முடியும்னு நினைக்கிறான். நான் தான் இப்ப அரசிங்கிறதுனால நான் வச்சதுதான் சட்டம், நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும்னு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கான். படை வீரர்களுக்கு காட்டுக்குள்ள போய் ஸ்னோ ஒயிட் எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் இவங்களை காட்டுறாங்க. விடிஞ்சதுக்கு அப்புறமும் ஸ்னோ ஒயிட் இன்னமும் இங்கதான் இருக்கான்னு கிரம்பி கடுப்பாகிறாரு. ராணி அவளை தேடி வந்தா அவ கூட சேர்த்து நம்மளையும் கொன்னுடுவான்னு இவர் எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. ஆனா யாரும் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை. எப்பவும் போல கேஷுவலா தான் இருக்காங்க. எதேச்சியா கிரம்பி சுத்தியலை கீழே போட அது ஒருத்தர் தலையில விழ அதை இன்னொருத்தர் தான் அடிச்சாருன்னு தப்பா எடுத்துக்க. இவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாம் முடியும் போது எதுவும் செய்யாம அமைதியா இருந்த டோப்பிய பார்த்து எல்லாரும் சிரிக்கிற மாதிரி ஆயிடுது. இதனால டோப்பி கஷ்டப்பட்டு வெளியில போயிடுறாரு. இத பார்த்த ஸ்னோ ஒயிட் அவளும் வெளியில வந்து கஷ்டத்துல இருந்த டோப்பி கிட்ட ஆறுதலா பேசி உங்களுக்கு பேச பயமான்னு கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. சின்ன வயசா இருக்கும்போது நானும் பேச பயப்படுவேன். அப்பெல்லாம் என் அம்மா எனக்கு விசில் அடிக்க சொல்லி கொடுப்பாங்க. நம்மளும் அதே செய்யலாமேன்னு சொல்லி விசில் அடிக்க சொல்லி கொடுக்குறா. டோப்பி விசில் அடிச்சா ஆரம்பத்துல வெறும் காத்து தான் வருது. ஆனா தொடர்ந்து முயற்சி பண்ணி இவரும் விசில் அடிக்க கத்துக்கிறாரு. வீட்டுக்குள்ள வந்தா இவங்க இன்னமும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. டோப்பி விசில் அடிக்கிறத பார்த்ததும் எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அவரை மாதிரியே மத்தவங்களும் விசில் அடிக்க ட்ரை பண்ணி அட்டகாசம் பண்றாங்க. இங்க யாருமே நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு கிரம்பி கடுப்பாகிறாரு. கிரம்பி சொல்றது சரிதான், நாம எல்லாருமே மத்தவங்க சொல்றதை கேட்கணும். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த வீட்டை கிளீன் பண்ணலாம்னு சொல்றா. Now you wash the dish. Use the broom. Tidy up the place. Hum a merry tune. What used to be a bore, whistle while you work. And so catch that merry tune. When work is fun, the work gets done in happy. Or bicker. பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா ராஜாவா இருக்கும்போது தினமும் நாங்க இப்படிதான் சந்தோஷமா இருப்போம். ராணி எல்லா விஷயத்திலயும் போய் சொல்லியிருக்கா. எங்க அப்பாவும் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு, நான் அவரை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றா. இந்த காட்டுக்குள்ள சட்டத்தை மதிக்காத ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கேட்டா தெரியும், ஆனா அது ஆபத்தானதுன்னு மத்தவங்க சொல்ல கிரம்பி மட்டும் தயவு செய்து இங்கிருந்து கிளம்புன்னு சொல்றாரு. சரின்னு ஸ்னோ ஒயிட்டும் கிளம்புறா. எந்த பக்கம் போகணும்னு கேட்டா ஆளுக்கு ஒரு பக்கத்தை காட்டுறாங்க. வழக்கம் போல வேலைக்கு நேரம் ஆயிட்டதுனால அவங்களும் கிளம்புறாங்க. சோ அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் போனதுக்கு அப்புறம் ஸ்னோ ஒயிட் இவ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. அப்ப காட்டு விலங்குகள் பதறி ஓடுது. ஸ்னோ ஒயிட்ட ஜொனத்தன் மறைய வைக்கிறான். ஏன்னா படை வீரர்கள் அந்த பக்கமா தான் போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த காட்டுக்குள்ள சட்டத்தை மதிக்காத ஒரு கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க இல்லையா, அந்த கும்பலோட தலைவனே ஜொனத்தன் தான். நம்ம ராஜா நல்லவர் தான், ஆனா என்ன ஆனார்னு தெரியல. இந்த ராணியோட கொடூர ஆட்சியை எதிர்த்து புரட்சி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். ஸ்னோ ஒயிட்டுங்கிற பேரை வச்சு இவ தான் இந்த ராஜ்யத்தோட இளவரசின்னு தெரிஞ்சுக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இந்த கான்வர்சேஷனை பாட்டா தான் பாடிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பாடிக்கிட்டு இருக்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் புடிச்சு போயிடுது. இவங்களுக்கு நடுவுல ஒரு அன்பு உருவாகுது. இவனோட அந்த புரட்சி கும்பல்ல இருக்கிற மத்தவங்களையும் ஸ்னோ ஒயிட்டுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். அதே நேரம் இந்த இடத்துக்கு படை வீரர்களும் வந்துடுறாங்க. அவங்க ஸ்னோ ஒயிட்டை தேடி தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஸ்னோ ஒயிட்டை தப்பிச்சு போக சொல்லிட்டு அவளை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. ரெண்டு கும்பலுக்கும் இடையில சண்டை நடந்துட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த மொத்த கும்பலும் மாட்டிக்கும் போது படை வீரர்களை ஸ்னோ ஒயிட் நான் இங்கதான் இருக்கேன்னு வேற பக்கம் வர வைக்கிறா. காட்டு பறவைகளும் விலங்குகளும் உதவி பண்ண ஸ்னோ ஒயிட் அந்த படை வீரர்களை ஏமாத்தி ஈஸியா தப்பிச்சு போயிடுறா. திரும்பவும் இந்த புரட்சி கும்பல் இருந்த இடத்துக்கே வந்துடுறா. ஆனா ஒரே ஒரு படை வீரன் மட்டும் மறைஞ்சிருந்து ஸ்னோ ஒயிட்டை தாக்க ஜொனத்தன் அவளை காப்பாற்றான்.
ஜோனத்தனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சொல்ல ஸ்னோ ஒயிட் இந்த டாக்டர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கா. நான் பேர்ல தான் டாக்டர், எனக்கு வைத்தியெல்லாம் பார்க்க தெரியாதுன்னு இவர் சொல்ல 2 கும்பலுக்கும் இடையில வாக்குவாதம் வந்துருது. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நாம எல்லாரும் நமக்குள்ளேயே இப்படி சண்டை போட்டுக்கணும்னு தான் ராணி விரும்புறா. நாம அதை நடக்க விடக்கூடாது, நாம ஒத்துமையா இருக்கணும், ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கணும், அப்பதான் நாம அவளை ஜெயிக்க முடியும்னு ஸ்னோ ஒயிட் பேசி புரிய வைக்கிறா. அதுக்கப்புறம் ஜோனத்தனுக்கு வைத்தியம் பாக்குறேன்னு உள்ள போன டாக்டர் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வெளியில வராரு. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா வைத்திய முறைகளையும் செஞ்சு பார்த்தேன், ஆனா என்னால அவனை காப்பாற்ற முடியலன்னு சொல்றாரு. ஆனா பின்னாடியே ஜோனத்தன் நல்லபடியா எழுந்து வரான். இது எப்படி நடந்ததுன்னு அவருக்கே தெரியாது. ஜோனத்தனை காப்பாத்திட்டாரு. சோ எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இது டான்ஸ் ஆடுறதுக்கான நேரம்னு சொல்லி எல்லாரும் பாட்டு பாடி சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஜோனத்தனுக்கு நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கு. அவங்க கஷ்டப்படுறதுல இருந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறான். படை வீரர்களை எதிர்த்து தைரியமா சண்டை போடுறான். இவள மாதிரியே மத்தவங்க கிட்டயும் கனிவா நடந்துக்கிறான். இதனாலேயே ஸ்னோ ஒயிட்டுக்கு அவன் மேல இருந்த அன்பு காதலா மாறுது. ஜோனத்தனுக்கும் ஸ்னோ ஒயிட்ட ரொம்பவும் பிடிச்சு போயிடுது. அவனும் அதே காதல உணர்றான். மத்தவங்க பக்கத்துல இருக்காங்கிறதையே மறந்து போய் 2 பேரும் மனசு விட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்ப படை வீரர்கள் வர்ற சத்தம் கேட்டதும் ஜோனத்தன் நான் தெற்கு பக்கமா போய் உங்க அப்பாவை தேடி பார்க்க போறேன்னு சொல்றான். ஸ்னோ ஒயிட் இந்த செயினை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்து அனுப்புறா. ஆனா இவங்களை தேடி வந்த படை வீரர்கள் கிட்ட ஜோனத்தன் மாட்டிக்கிறான். ராணி ஸ்னோ ஒயிட் எங்கன்னு இவனை விசாரிக்கும் போது இவன் தெரியாதுன்னு தான் சொல்றான். ஆனா இவன் கழுத்துல இருக்கிற செயினை வச்சு அவ கண்டுபிடிச்சிடறா. ஸ்னோ ஒயிட்டும் நானும் கொஞ்சம் பேச வேண்டி இருக்குன்னு சொல்லி இவளோட ரகசிய ரூமுக்கு வந்து இவ வச்சிருக்கிற சில மந்திர பொருட்களை கலந்து ஒரு போஷணம் கொடுக்குறான். இதனால வயசான ஒரு கூன் விழுந்த கிழவியா மாறுறா. ஒரு ஆப்பிள ஸ்லீப்பிங் டெத்தை கொடுக்கக்கூடிய விஷ ஆப்பிளா மாத்துறா. அதுல இருந்து ட்ரூலோக்கிஸால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். Someone's gonna fall when you're the ஜோனத்தன் பாதாள சிறையில இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். படைத்தளபதியும் இங்கதான் இருக்காரு. மறுநாள் காலையில ஸ்னோ ஒயிட் அவளும் அவங்க அப்பாவை தேடி போக போறதா சொல்றா. அவளை தனியா அனுப்ப இவங்களுக்கு மனசே இல்ல. இருந்தாலும் ஸ்னோ ஒயிட் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால இவங்க அரகுர மனசோட வேலைக்கு கிளம்பி போறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே ராணி கூன் விழுந்த ஒரு கிழவி வேஷத்துல ஸ்னோ ஒயிட் இப்ப இருக்கிற இந்த வீட்டை தேடி வந்துடுறா. ஸ்னோ ஒயிட் ஜோனத்தன் தான் வந்திருக்கான்னு ஆசையா கதவை திறக்க இந்த ராணி ஜோனத்தன் மாட்டிக்கிட்டான், அவன் தான் என்ன அனுப்பி வச்சான்னு இந்த செயினை காட்டி ஸ்னோ ஒயிட்டை நம்ப வைக்கிறா. ஆனா ஆபத்தை புரிஞ்சுக்கிட்ட இந்த காட்டு விலங்குகளும் பறவைகளும் அந்த குள்ள மனிதர்களை கூப்பிட்டு வரதுக்காக போகுதுங்க. ஸ்னோ ஒயிட் ஜோனத்தனை பார்க்கணும்னு உடனே கோட்டைக்கு கிளம்புறா. இந்த சூனியக்கார கிழவி இந்த ஆப்பிள சாப்பிட்டுட்டு போன்னு சொல்றா. இந்த காட்டு விலங்குகளும் பறவைகளும் இவங்களை தேடி வந்து ஸ்னோ ஒயிட்டுக்கு ஆபத்துங்கிற விஷயத்த புரிய வைக்குதுங்க. ஓ அப்பா இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய கொடுத்திருக்காரு, அவரோட பொண்ணுக்கு நானும் ஏதாவது கொடுக்கணும்ல, என்கிட்ட இந்த ஆப்பிள் மட்டும்தான் இருக்கு, என்னோட அன்பை ஏத்துக்கோன்னு தந்திரமா பேசி ஸ்னோ ஒயிட்ட அந்த ஆப்பிள வாங்க வச்சிடறா. இவங்களும் உடனே கிளம்பி வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஸ்னோ ஒயிட் அந்த ஆப்பிள சாப்பிடுறா. அதுல பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் வந்திருக்கிறது ராணின்னு புரிஞ்சுக்கிறா. எனக்கு உன் அப்பாவை ரொம்ப நல்லா தெரியும், அவர் ஒரு முட்டாள், அவரை நான் தான் கொண்டேன், அவரோட கனிவான குணமே அதுக்கு உதவியா இருந்தது, இப்ப அதே குணத்தால தான் நீயும் சாக போற. சூனியக்காரி போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் அங்க லேட்டா தான் வராங்க. ஸ்னோ ஒயிட் இறந்து போயிட்டதுனால ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. கோட்டையில இப்ப அந்த மாய கண்ணாடி நீங்க தான் அழகின்னு சொல்ல ராணி சந்தோஷப்படுறா. ஸ்னோ ஒயிட் இறந்து போயிட்டதுனால இவங்க ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. எப்பவும் அவளை திட்டிக்கிட்டே இருந்த கிரம்பி கூட கண்ணீர் விட்டு அழறாரு. இந்த பக்கம் பாதாள சிறையில காட்டுறாங்க. காட்டுக்குள்ள நடந்த சண்டையில தப்பிச்சு போக வாய்ப்பு இருந்தும் ஸ்னோ ஒயிட் எங்களுக்காக திரும்பி வந்தா, சண்டை போட்டா, மக்களுக்காக கூட நின்னா. அப்படிப்பட்டவளுக்காக நான் கடைசி வரைக்கும் போராடுவேன்னு ஜோனத்தன் சொல்ல படை தளபதியும் கூட சேர்ந்து அவனுக்கு உதவி பண்ணி அவன் அந்த சிறையில இருந்து தப்பிச்சு போக உதவி பண்றாரு. ஜோனத்தன் காட்டுக்குள்ள வந்ததும் காட்டு பறவைகள் அவனுக்கு வழி காட்டி கூட்டிட்டு போகுதுங்க. ஆனா ஸ்னோ ஒயிட்டை இறந்த நிலையில பார்த்ததும் இவனுக்கு ரொம்பவும் கஷ்டமாயிடுது, மனசு உடைஞ்சு போயிடுறான். உண்மையான அன்போட இவ அவளுக்கு ஒரு கடைசி முத்தத்தை கொடுத்துட்டு அழுதுகிட்டு இருக்கான். ஸ்னோ ஒயிட் உயிரோட திரும்ப வந்துடுறா.
இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு புரியலனாலும் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஏன் அப்பா இறந்து போயிட்டாரு, ராணி தான் கொன்னு இருக்கா. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க கூடாது. என் அப்பா ஆசைப்பட்ட ஒரு பொண்ணா நான் மாறியாகணும். கஷ்டமா இருந்தாலும் அந்த ராணியை எதிர்த்து போராட போறேன்னு சொல்றா. இனிமே பயப்பட தேவையில்லைன்னு டோப்பியும் முதல் முறையா பேசுறாரு. சோ எல்லாரும் கிளம்பி உடனே ராஜ்யத்துக்கு வராங்க. ஸ்னோ ஒயிட்டை பார்த்ததுமே ராஜ்யத்தோட மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. புது நம்பிக்கையை உணர்றாங்க. இனிமே இவங்களோட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகுதுன்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உற்சாகமா பாடுறாங்க. எல்லாரும் ஸ்னோ ஒயிட்டுக்கு துணையா அவ பின்னாடி வந்து நிக்கிறாங்க. இதையெல்லாம் கோட்டையில இருந்து பார்த்த ராணி அவளே கீழே இறங்கி வரா. இந்த ராஜ்யம் எங்களோடது, எங்க அப்பாவை கொன்னு நீ அதை திருடி இருக்க, நாங்க அதை திருப்பி கேட்டு வந்திருக்கோம்னு ஸ்னோ ஒயிட் சொல்றா. இந்த ஸ்னோ ஒயிட் பார்க்க ரொம்ப அழகா இருக்கா, சாஃப்டா இருக்கா, இந்த பூ மாதிரி. ஆனா அதே சமயம் வீக்கா இருக்கா. இவளால ஒரு படையை வழி நடத்த முடியாது, ஆபத்துல இருந்து இந்த ராஜ்யத்தை காப்பாற்ற முடியாது. ஆனா நான் இந்த வைரம் மாதிரி உறுதியானவ, சக்தி வாய்ந்தவ, அழகானவ. என்னால உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதை இவளால செய்ய முடியாது. உனக்கு இந்த ராஜ்யம் வேணும்னா என்ன கொன்னுட்டு எடுத்துக்கோ. ஸ்னோ ஒயிட் தான் யாரையும் கொல்ல விரும்ப மாட்டா இல்லையா, அதனால அமைதியா இருக்கா. இதனால ராணி அவளை கைது பண்ண சொல்றா. ஒரு காவலாளி கிட்ட அந்த கத்தியை கொடுத்து நீ அவளை கொன்னுடுன்னு சொல்றா. பால், நீங்க அன்பானவர். உங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. உங்க தோட்டத்துல விளையிற செர்ரி பழங்களை நீங்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்கீங்க. மேத்யூ, உங்க பேக்கரிக்கு பசின்னு வந்தவங்க கிட்ட பணம் இல்லைன்னா கூட நீங்க உணவை கொடுத்துருக்கீங்க. ஆர்த்தர், வில்லியம்ஸ், உங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்மளை சுத்தி நல்ல எண்ணங்கள் பரவி இருந்தது. இவளை பார்த்து நீங்க பயந்துட்டீங்களா? அந்த நாட்கள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இப்படி ராஜ்யத்துல இருக்கிற எல்லார பத்தியும் ஸ்னோ ஒயிட் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா. இதை மத்தவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நாட்கள் எங்களுக்கும் ஞாபகம் இருக்குன்னு காவலாளிகள் எல்லாருமே உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க. ராணியை பார்த்து இங்க இருந்து போயிடு, திரும்பி வராதுன்னு ஸ்னோ ஒயிட் சொல்றாங்க. ராணி அவளை தாக்க முயற்சி பண்ணும்போது ஜோனத்தனோட ஃப்ரெண்ட்ஸ் காப்பாத்துறாங்க. அதே நேரம் இந்த 7 குள்ளர்களும் கோட்டையை கைப்பற்றிடுறாங்க. இப்படி எல்லாருமே ராணிக்கு எதிராக திரும்பினதுனால அவ மறுபடியும் மாய கண்ணாடி கிட்ட வந்து இப்ப யாரு அழகின்னு கேக்குறா. ஒருத்தரோட உண்மையான அழகுங்கிறது வெளித்தோட்டத்தை பொறுத்தது இல்லை, அவங்க மனசுக்குள்ள இருக்க நல்ல எண்ணங்களை பொறுத்தது. அந்த வகையில என்னைக்குமே ஸ்னோ ஒயிட் தான் அழகின்னு கண்ணாடி சொல்லுது. கோவப்பட்ட ராணி மாய கண்ணாடியை உடைக்க அதுக்குள்ள இருந்த மாய சக்தியை ராணியை அழிச்சிடுது. சோ எல்லாரையும் விட சிறந்த அழகி ஸ்னோ ஒயிட் தான் மாய கண்ணாடி காட்டுது. படை வீரர்கள், படை தளபதி, ஜோனத்தன், குள்ளர்கள்னு எல்லாருமே ஸ்னோ ஒயிட்டுக்கு தலை வணங்குறாங்க. சோ இப்ப இந்த அமைதியான ராஜ்யத்துக்கு ஸ்னோ ஒயிட் ராணி ஆயிட்டா. அரண்மனை கிணற்றுல கேட்கப்பட்ட ஆசை நிறைவேற்றப்பட்டது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.